அதாவது மனிதன் உடலில் உள்ள எலும்பு தேயுமா? இப்போ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த டைனோசரஸ் எலும்பு, நம்ம முன்னால் வாழ்ந்த மூதாதையர்கள் எலும்பு கூடுகள், இதெல்லாம் மண்ணில் இருந்து எடுக்காங்க. ஆனால் அந்த எலும்பு ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே இருக்கு. அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சு 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 ஒரு டைனோசரஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடும், பிரம்மாண்டமாக கொண்டு வந்துடுதான். அது மாதிரி மனிதர்கள் எலும்பு கூட ஒட்டி மனுஷன் 7 அடியில் இருந்தான், ஆமாம் 10 அடியில் இருந்தான், பாருங்க ஜாம்பவான் மாதிரி இருந்தான், அவன் தலை இப்படி இருந்தது அப்படிலாம் ஒட்டி வச்சு கொண்டு வராங்க மனிதனை. அப்போ இத்தனை அவ்வளவு ஆண்டு காலம் மண்ணுக்குள்ளே கடந்த எலும்பு எந்த சேதாரமும் இல்லை. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, எலும்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த எலும்பு எப்படி தேயும்? அப்போ எலும்பு எக்காரணம் கொண்டும் தேயாது. அடிபட்டுது, ஏதாவது விபத்து நடந்தது, அடிபட்டுது அப்படின்னா முறியும், ஆனால் தேயாது. அப்போ தேஞ்சதுன்னு எப்படி சொல்கிறாங்க? இப்போ மருத்துவர்கிட்ட போகிறோம், ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அதை தேஞ்சிட்டு அப்படிங்காங்க. கழுத்தெலும்பு தேஞ்சிட்டு, முட்டி எலும்பு தேஞ்சிட்டு, தண்டு வடத்தில் அந்த எலும்பு தேஞ்சிட்டு அப்படின்னு தேய்மானம், நீங்கள் அதிகமாக வேலை பார்த்தனால தேய்மானம் ஆகிட்டு அப்படிங்காங்க. அப்போ தேய்மானம்ங்கிறது உண்மையா அப்படின்னா, நம்ம ஒரு ஆட்டு எலும்பு வாங்குகிறோம், வாங்கி கடிக்கிறோம். கடிக்கும் போது இந்த எலும்புக்கு மேலே ஒரு மஸ்க் இருக்கும், அந்த முறுக்கு மாதிரி இருக்கும், நொறு நொறு நொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள ஒரு மஜ்ஜை இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவோம். அப்போ அந்த எலும்பு தேயாது. அதுக்கு மேலே இருக்க மஸ்க்கு பாருங்க, மஸ்க்கு அது எதுக்கு அப்படின்னா லூப்ரிகேஷன், அதாவது ஒரு உராய்வுத்தன்மை. இப்போ இந்த மூட்டு இருக்குது, இந்த மூட்டு இருக்குது, இந்த ஜாயிண்ட் இந்த மூட்டு இருக்குது, இந்த இது ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டுகள் இருக்குல்ல, இது ஒன்றோட ஒன்று இணைப்புனா ஸ்க்ரூவை போட்டு இணைக்கலை, எல்லாமே சதை ஜவ்வுகளால் இழைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மூட்டுக்கும் இந்த மூட்டுக்கும் என்ன இணைக்கிருக்கு அப்படின்னா சதையால் மூடி இருக்கு. அப்போ எலும்புகள் உராயும் போது வலிக்கக்கூடாதுல்ல நமக்கு, அதுக்காக ஒரு படலம் மேலே இருக்குது, கொழுப்பு மாதிரி, மஜ்ஜை கொழுப்பு, அந்த இது இந்த முறுக்கு மாதிரி கடிக்கம்லாம் அந்த இது. அப்போ அந்த இது நம்ம அதிகப்படியான வேலை பார்க்கும்போது அது ட்ரை ஆகிடுது. அந்த மேலே உள்ள படிமம், ஒரு கொழுப்பு படிமம் இருக்குல்ல, அது ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆனோடனே எலும்பும் இப்படி உரசுது. உரசும் போது என்ன ஆகுது? ஒரு வலி உண்டாகுது. நமக்கு வலி உண்டானதான் மருத்துவர்கிட்ட போகிறோம், அவங்க எலும்பு தேஞ்சிட்டு அப்படிங்காங்க. ஆனால் எலும்பு தேயாது. மேலே உள்ள மஜ்ஜை இருக்குல்ல, மஸ்கு, கொழுப்பு உராய்வுத்தன்மை, அந்த இது ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆகிட்டுனா வலி ஏற்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த மஜ்ஜையை உருவாக்கணும். ஏன்னா நம்மளுடைய இரத்தங்கள் எல்லாமே உருவாக்கும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா அது சரி பண்ணிக்கணும் தன்னால், எல்லாம் உயிர் உள்ள செல்கள். அப்போ தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு கால அவகாசம் வேணும், வயதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு 10 வயசு பையனுக்கு அந்த இடத்துல கொழுப்பு தன்மை இல்லை அப்படின்னா சீக்கிரம் உருவாகிடும். இதே ஒரு 60 வயசு ஆளுக்கு கொழுப்பு தன்மை இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அதுக்குள்ள உணவு, கொழுப்புள்ள ஆகாரங்கள் நல்லா சாப்பிடணும், அந்த ஜெல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கு. நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா வெண்ணெய், கடலைப்பருப்பில் வரக்கூடிய எண்ணெய், இந்த மாதிரி அந்த எண்ணெய்கள் வகைகள், கொழுப்பு வகைகள் அந்த உணவுல சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா நம்ம ரத்தத்துக்கு தெரியும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியும். அப்போ நான் அதை சரி பண்ணிக்கிடும். அதனால் எலும்பு எக்காரணம் கொண்டும் தேயாது. அதை அந்த தேய்கிறது மஸ்கு தான். அந்த மஸ்கை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னா நம்மளே உருவாக்கிக்கலாம். அது எளிமையான வழி தான். அதுக்கு தனியாக பதிவு போடுறேன், நீங்கள் பார்த்து பயன்படுங்க. எலும்பு தேயாது.